குருடி சரணம். யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் அடியேனின் அன்பான வணக்கங்கள். நான் உங்கள் குருமணிகண்டன் பேசுகிறேன், பொள்ளாச்சியிலிருந்து. திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி வரக்கூடிய ஆகஸ்ட் மாதம் கன்னிராசி அன்பர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் நடக்க காத்திருக்கு அப்படிங்கிற விஷயத்தை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுமே பார்த்துடலாம். நெகட்டிவ் ஏதாவது இருக்குது அப்படின்னா அதை எப்படி பாசிட்டிவாக மாற்றிக்கிறது, அதற்கான வழிபாட்டு முறைகள் என்ன, அதை எப்படி செய்யணும் அப்படிங்கிற எல்லா விதமான விவரங்களையும் விரிவாக தெளிவாக டீட்டெயில்டாக அந்த பதிவில் பார்த்துடலாம். முதல்ல இந்த மாத துவக்கத்தில் என்ன கிரகநிலைகள் கன்னிராசிக்கு இருக்குது, மேலும் இந்த மாதத்தில் என்னென்ன கிரகங்கள் பயிற்சி ஆகுது, அந்த கிரக பயிற்சியால் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்னென்ன, இதன் அடிப்படையில் தான் அந்த பதிவானது பதிவு செய்யப்படுது. ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த மாத துவக்கத்தில் என்ன கிரகநிலைகள் கன்னிராசிக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டிங்கன்னா, ராசிக்கு 6ஆம் இடமான ருணர் ரோக சத்ருஸ்தானத்தில் ராகு, ராசிக்கு 7ஆம் இடத்துல சனி பகவான் வக்ரம் பெற்று அமர்ந்திருக்காரு. கண்டகச்சனி அப்படிங்கிற ஒரு அமைப்புகளில் கன்னிராசிக்கு இருக்குது. ஆனால் குருவோட பார்வையில் இருக்கிறதுனால பெருசாக அதை பற்றி பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ராசிக்கு 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்தில் உங்களுக்கு 3-8க்கு அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் 9ஆம் இடத்துல போய் அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. ராசிக்கு 10ஆம் இடத்துல புதன் ஆட்சி பலம் பெற்று உங்களுடைய ராசிநாதன் இருக்காரு. ராசிக்கு 11ஆம் இடமான லாபத்தில் குருவும் சூரியனும் அமர்ந்திருக்கக்கூடிய அமைப்பு. இங்கே குரு சூரிய நினைவு சிவராஜ் யோகத்தை ஏற்படுத்தும். அதே போல லாபத்தில் குரு பகவான் உச்சம் பெற்று அமர்ந்திருக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப நல்ல விஷயம். ராசிக்கு 12ஆம் இடத்துல கேதுவும் சுக்கிரனும் இணைவு. ஸோ அதுதான் அந்த மாத துவக்கத்தில் இருக்கக்கூடிய கிரகநிலைகள். மேலும் இந்த மாதத்தில் என்னென்ன கிரகங்கள் பயிற்சி ஆகுதுன்னா, ஆகஸ்ட் மாதம் 1ஆம் தேதி சுக்கிரன் கன்னிராசிக்குள்ளே வந்துடுறாரு. அதாவது உங்களுடைய ராசிக்குள்ளேயே சுக்கிரன் வந்துடுறார். 2-9க்கு அதிபதி. ஆனால் சுக்கிரன் நீசம், கன்னியில் சுக்கிரன் நீசம். ஆனால் பாக்கியாதிபதி ராசிக்குள்ள இருக்கிறது ரொம்ப நல்ல விஷயம். 2/8/2026 அன்னைக்கு செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்துலேருந்து 10ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறாரு. 10ஆம் இடத்துல செவ்வாய் திக்பலம் பெற்று ராசியவே பார்க்குறாரு. 3-8க்கு அதிபதி ராசியை பார்க்கறது அப்படிங்கிறது சில நன்மைகளும் உண்டு, பல தீமைகளும் உண்டு. என்ன எதுங்கிறது டீட்டெயிலாக பார்க்கலாம். ஆகஸ்ட் மாதம் 5ஆம் தேதி புதனனுடைய பயிற்சி. புதன் 10ஆம் இடத்துலேருந்து 11ஆம் இடமான லாபத்துக்குள்ள பயிற்சி ஆகிறாரு. இங்கே குரு கூட உச்சப்பெற்ற குரு கூட புதன் இணைவது நல்ல விஷயம். 22ஆம் தேதி வரைக்கும் புதன் அதே நிலையில் இருந்துட்டு 22ஆம் தேதி மெகைன் சிம்மராசிக்குள்ள புதன் பயிற்சி ஆயிடுவார். 17 ஆகஸ்ட் அன்னைக்கு சூரியன் ராசிக்கு 11ஆம் இடத்துலேருந்து 12ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகக்கூடிய ஒரு சூழ்நிலை. 12ஆம் இடத்துல சூரியன் போய் ஆட்சி பலத்தில் தான் உட்கார போகிறார். ஸோ இதுதான் இந்த மாத துவக்கத்தில் இருக்கக்கூடிய கிரக நிலைகளும், மேலும் இந்த மாதத்தில் நடக்கக்கூடிய கிரக பயிற்சிகளும். இதனால் என்னென்ன மாற்றங்கள் வருது, உங்களுடைய தொழில் அமைப்புகள் எப்படி இருக்க போது, வேலை, ஆரோக்கியம், கணவன் மனைவி உறவு நிலை, திருமண பந்தம் அமையுமா அமையாதான், குழந்தை பேர், குழந்தை சம்பந்தமான விஷயங்கள், படிப்பு, சீனியர் சிட்டிசனுக்கு எப்படி இருக்க போகுது, ஹவுஸ் ஒய்ஃப்க்கு எப்படி இருக்க போகுது, அதே போல் நோய் எதிர்ப்பு கடன் சம்பந்தமான விஷயங்கள் எப்படி உங்களுக்கு இருக்க போகுது, சாதகமாக இருக்குமா பாதகமாக இருக்குமா, என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது, டீட்டெயில்டாக அந்த பதிவில் பார்க்கலாம். முதல்ல சுயதொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்க்கலாம். 10ஆம் அதிபதியே ராசிநாதனாக வருவார். முதல் 5 நாட்களுக்கு உங்களுடைய 10ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய தொழில் ஸ்தானம், கர்மஸ்தானம் நல்ல பலம் பெற்று அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. 10ஆம் அதிபதி 10ல் ஆட்சி பலத்தில் இருக்காரு. ஒன்றும் தொந்தரவே இல்லை, நல்ல விஷயம்தான், நல்ல சூழலில் தான் இருந்துட்டு இருக்குது. ஆனால் 2ஆம் தேதி என்ன ஆகுதுன்னா, செவ்வாயினுடைய பயிற்சி இருக்குது. செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு 3-8க்கு அதிபதி. உங்களை நல்லா இருக்கக்கூடாது, நீங்கள் நல்லா வளரக்கூடாது அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரே ஒரு கிரகம் செவ்வாய் மட்டும்தான். குரு கூட ஒரு விதத்தில் ஒரு ஆரோக்கியஸ்தானத்திற்கு வித்தை ஸ்தானத்துக்கு அதிபதியாக வர்றதுனால ஒரு சைடு அவர்கிட்ட கொஞ்சம் ஈரம் இருக்கும். செவ்வாய் 3-8க்கு அதிபதியாகி 10ஆம் இடத்துல போய் அமரும்போது பயங்கரமான பிரச்சனைகளை கொடுத்தே தீருவார். செவ்வாயினாவே பிரச்சனை தான் கன்னிராசியை பொறுத்தளவுக்கு. அப்படிப்பட்ட செவ்வாய் போய் 10ஆம் இடத்துல 9ஆம் இடத்துல இருந்து 10ஆம் இடத்துக்கு போயாச்சு. 10ல் இருந்தால் உங்களை பெருசாக பாதிக்குமா, தொழிலை கண்டிப்பாக முடக்குமா அப்படின்னு கேட்டால், தொழில் சார்ந்த புதிய மாற்றங்களை எதுவும் செய்யக்கூடாது. ஃபர்ஸ்ட் ஒன், தொழிலில் புதிய மாற்றங்களை எதுவும் செய்யக்கூடாது. அதே நேரத்தில் தொழில் சம்பந்தமாக சட்டத்திற்கு புறம்பாக எந்த வேலையும் செய்யக்கூடாது. இது ரெண்டும் செய்யாமல் இருந்தீங்கன்னா உங்களுக்கு இது நாள் வரைக்கும் இருந்த தொழில் சார்ந்த தடைகள் எல்லாமே நீங்கும். தடைக்கல்கள் படிக்கல்களாக மாறும். இல்லை சார், நான் தொழிலில் மாற்றம் செஞ்சே தீரணும், எனக்கு வேறு வழி இல்லை அப்படின்னாலும் சரி, பிடிவாதம் பிடிச்சிட்டேன், நீ என்ன சொல்ல நான் என்ன கேட்க, நான் அப்படி தான் பண்ண போகிறேன் அப்படின்னாலும் சரி, இந்த காலகட்டம் கண்டிப்பாக செய்த செயலுக்குண்டான தண்டனை
2 மடங்காக திரும்பி வரும். மாற்றங்கள் தவிர்க்க வேண்டும். செவ்வாய் போய் 10ல் சும்மா உட்காரல, திக்பலமாக உட்கார்ந்துருக்குது. ரைட். தொழில் சம்பந்தமாக எந்த மாற்றம் செய்தாலும் அது உங்களுக்கு தேவையில்லாத அலைச்சலையும் டென்ஷனையும் பண விரயத்தையும் தொழில் வளர்ச்சி பாதிப்பையும் தொழில் முடக்கத்தையும் தந்தை தீரும். அதில் எந்த மாற்றமும் இல்லை. நம்ம எல்லாம் நினைப்போம், எவனா செய்வனு வச்சுட்டான், பிள்ளி சூனியம் வச்சுட்டான், அப்படி இப்படின்னு நினைப்போம். ஏன்னா செவ்வாய் அந்த விஷயத்துக்கு காரண கருத்தாக தான். ஆனால் அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது. ஏன்னா அந்த 10ஆம் இடத்துக்கு கேதுவினுடைய பார்வையும் இருக்குதுங்க. அது ரொம்ப முக்கியம். கேதுவினுடைய பார்வை இருக்குது, செவ்வாய் அங்கே போகிறாரு. ஸோ ரொம்ப கவனமாக இருங்க. ரைட். ஓகே. வேலைக்கு போகக்கூடிய நபர்களுக்கு நல்லா இருக்கா? அதுவாவது நம்மளுக்கு சாதகமாக இருக்கா சாமி? அதை கொஞ்சம் பார்த்து சொல்லுங்கள். 6ஆம் அதிபதி 7ல் வக்ரமாகி குருவோட பார்வையில் இருக்கார். ரொம்ப நல்ல விஷயம், ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். குரு பார்வையில் இருக்கிறது. வேலையில் பிடிவாதம் மட்டும் காட்டாதீங்க. நான் இதைத்தான் செய்வேன், நான் இப்படித்தான் பண்ணுவேன் அப்படின்னு பிடிவாதம் காட்டாதீங்க. வேலையில் எதிர்பாராத பயணங்களை சந்திக்க வேண்டியது இருக்கும். எதிர்பாராத இடமாற்றத்தை சந்திக்க வேண்டியது இருக்கும். புது புது நபர்களோட பழக வேண்டிய ஒரு கட்டாயம் ஏற்படும். அவங்க கூட தான் நீங்கள் சர்வே பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களுக்கு கூட இருக்கிறவங்க வேலையை விட்டு போயிடுவாங்க, புது நபர்கள் உள்ளே வருவாங்க. அவன் நம்மளுக்கு ஆகிற நபரா ஆகாத நபரா அப்படின்னு எல்லாம் பார்த்துட்டு ரொம்ப போட்டு மண்டையை குழப்பிட்டு இருக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் இருக்குது. வேலையில் இடமாற்றம் கிடைக்குது, வெளியில் போகலாம் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் உங்களுக்கு கிடைக்குது அப்படின்னா தயவு செஞ்சு அதை சூஸ் பண்ணிக்கங்க. இருக்கிற இடத்த விட்டு வெளியில் போகும்போது தான் இன்னும் உங்களுக்கு ஃபேவரான ஒரு சுச்சுவேஷன் அமையும் அப்படிங்கிறது தெளிவாக சொல்லுது. ஓகே. இப்போ வேலை சம்மந்தமான விஷயங்கள்லாம் இதில் கவனமாக இருந்தால் போதுமானது. பெருசாக உங்களுக்கு நெகட்டிவாக காட்டலை. அடுத்ததாக உடல் ஆரோக்கியம் எப்படி இருக்கும் கன்னியை பொறுத்தளவுக்கு அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, நீங்கள் எதில் கவனமாக இருக்கிறீங்களோ இல்லையோ உடல் ஆரோக்கியத்தில் ரொம்ப 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 கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டம். இதை யாருனாலையும் மறுக்க முடியாது. கன்னிராசி அன்பர்களுக்கு 6ஆம் அதிபதியான சனியினுடைய பார்வை 4ஆம் இடத்துக்கு சுகஸ்தானத்துக்கு இருக்குது. அதே நேரத்தில் 3-8க்கு அதிபதியான செவ்வாய் தன்னுடைய 7ஆம் பார்வையை சுகஸ்தானத்தை பார்க்குறாங்க. சுகஸ்தானாதிபதி என்னதான் உச்சமாக இருந்தாலும் சூரியன்கிட்ட அஸ்தமனமாகி தான் மறுபடியும் தன்னைத்தானே புதுப்பிச்சுட்டு வருது, ஆளுக்குடையவரும் கூட. ஸோ அதை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்குங்க. வேலையில் தொழிலில் எவ்வளவு கான்சன்ட்ரேஷன் பண்ணுறீங்களோ அதை விட 3 மடங்கு கான்சன்ட்ரேஷன் உங்களுடைய சுகத்தில் பண்ணணும். வண்டி வாகனத்தில் அவசரம் காட்டக்கூடாது, வேகமாக போகக்கூடாது, வரக்கூடாது. தாய் வழி உறவுகளால் சிறு சங்கடங்கள் வரும், அதை பற்றி யோசிக்காமல் அடுத்த விஷயத்தை நோக்கி நீங்கள் நகர்ந்துக்கிட்டே இருக்கணும். தாய் வழி உறவுகளால் வரக்கூடிய பிரச்சனைகளை ரொம்ப கவனமாக ஹேண்டில் பண்ண கற்றுக்கிடணும். அதே நேரத்தில் ஃபுட்டு ஹேபிட், தேவையில்லாத இடத்துல தேவையில்லாத உணவுப் பொருட்களை சாப்பிடக்கூடாது. வீட்டில் சமைச்சதே பழசாச்சுன்னா சாப்பிடாமல் இருக்கிறது நல்லது. ஸோ இது எல்லாமே நீங்கள் ரொம்ப 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 கேர்ஃபுல்லாக பார்த்து ஹேண்டில் பண்ணணும். அதே போல் இந்த டைமில் ட்ரீட்மெண்ட் போகிறீங்க, ஒரு ஹாஸ்பிட்டலைஸ் ஆகி ஒரு ஆப்ரேஷன் பண்ணுறீங்க, பிடிக்கிறீங்க அப்படின்னா அதுல ரொம்ப கவனமாக இருங்க. ஆனால் சக்ஸஸான ரிசல்ட்டை கொடுத்துரும். ஆப்ரேஷனுக்கு இது சக்ஸஸ், ஏன்னா 8 கூடையவர் பார்க்குறாரு இல்லையா, சக்ஸஸான ரிசல்ட்டை கொடுத்துரும். அதில் இன்னும் மாற்றம் இல்லை. ஆனால் ரொம்ப ரொம்ப பொறுமையாக ஒரு விஷயத்தை முடிவு பண்ணணும். உங்களால் இந்த காலகட்டம் சுய முடிவு எடுக்க முடியாத ஒரு சூழ்நிலையில் உங்களுக்கு நல்லதை நினைக்கக்கூடிய, நல்லதை மட்டுமே சொல்லக்கூடிய நபர்கள் யாராவது கூட இருந்தாங்கன்னா அவங்ககிட்ட கேட்டு மற்ற விஷயங்களை செய்கிறது நல்லது. இது உடல் ஆரோக்கியத்தில் பாதிப்பை கொடுக்கும். முக்கியமாக வாகன விபத்துக்களை ஏற்படுத்துகிற மாதிரியான அம்சங்களை காட்டுறது. வாகனத்தில் எவ்வளவு நிதானமாக இருக்க முடியுமோ அவ்வளவு நிதானமாக இருங்க. நீங்கள் ஓட்டினாலும் சரி, கூட போனாலும் சரி, கவனமாக இருங்க. ரைட். கணவன் மனைவி உறவு ஆல்ரெடி 7ஆம் இடத்துல சனி கண்டக சனியாக போயிட்டுருக்கு. இப்போ தான் பெரிய போகம் இப்போ தான் ஓஞ்சு போச்சு. மறுபடியும் இந்த சனி வேறு வக்ரமாகி போயிட்டாரு. மறுபடியும் ஏதாவது வருதா என்னமோ நம்ம பார்த்துட்டு பயந்துட்டு உருக்குறுக்குன்னே இருக்கணும் அப்படின்ற மாதிரியும் இருக்கும். நம்மளுக்கு உண்டான மதிப்பு, மரியாதை, கௌரவம், அந்தஸ்து எதையுமே நம்மளுடைய வாழ்க்கை துணை நம்மளுக்கு கொடுக்காத மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் இருக்கும். நம்ம ஸ்டாண்டில் இருக்கோம் அப்படிங்கிறத நீங்கள் உறுதிப்படுத்திக்குவீங்க. 22ஆம் தேதி வரைக்கும் மன வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் உங்களால் ஹேண்டில் பண்ணிவிட்டு அதை ஹேண்டில் பண்ணி அதுலேருந்து ஓவர் கம் பண்ணி வர முடியும். 22ஆம் தேதி வரைக்கும். அதற்கப்புறம் வரக்கூடிய நாட்கள் சுத்தமாக வாழ்க்கை துணைக்கும் உங்களுக்கும் இடையே எந்த விதமான பேச்சுவார்த்தையும் இல்லாமல் போவதற்கோ அல்லது உங்களுக்கு எதிராக சில செயல்களை உங்களுடைய வாழ்க்கை துணை உங்களுடைய பேச்சை கேட்காம செய்கிற மாதிரியான ஒரு அமைப்புகளோ வர்றதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஸோ அந்த காலகட்டம் வாழ்க்கை துணைகிட்ட கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க. ஏன்னா உங்களால தான் அந்த பிரச்சனை வருது அப்படிங்கிறத
நீங்கள் உணர்ந்துட்டு செயல்பட்டீங்கன்னா போதுமானது, அவ்வளோதான், சிம்பிள். உணராமல் விட்டிங்கன்னா போச்சு. இப்போ கொஞ்சம் விட்டு கொடுத்து போக வேண்டிய கடமை உங்கள்கிட்ட இருக்குது. கிரக சூழ்நிலைக்கு அந்த மாதிரி. ஏன்னா நம்மளுக்கு எதுவுமே வேணான்னு தோணும். அப்போ என்னத்தை போய் வாழ்க்கை என்ன ஆகிட போகுது, எதுக்கு பிறந்தோம், எதுக்கு வாழ்கிறோம், எதுக்கு செத்து போகிறோன்னே தெரியல, இதில் எத்தனை போராட்டமா, போங்கடா எனக்கு யாரும் வேணாம், எவ்வளோ வேணாம் அப்படின்னு மனசுக்குள்ளே தோணும். மனசுக்குள்ளே ஒரு வெறுமை ஏற்படும் 22ஆம் தேதிக்கு மேலே. ஸோ வாழ்க்கை துணை ஏதாவது அந்த டைமில் ஏதாவது பேச பிடிக்க ரொம்ப சங்கடமாக பேசிடுவோம். ஸோ அந்த விஷயத்தை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கிறது நல்லது அப்படிங்கிறத தெளிவாக சொல்கிறேன். ஓகே, திருமணம், வாழ்க்கை துணைகிட்டே இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குதுன்னு சொல்கிறேன். திருமணம் அந்த காலகட்டம் பண்ணலாமா? தயவு செஞ்சு பண்ணிடாதீங்க. வரன் அமையுது இந்த மாதிரி அங்கே இருக்குது இங்கே இருக்குதுன்னு சொன்னால் போய் பார்க்குறது கூட வேணாம் அப்படிங்கிறது என்னுடைய ஒப்பீனியனு. சாமி 32 34 ஆச்சு, இன்னும் போய் பார்க்கவே வேணாம், அதுக்கு நேரம் பார்த்துட்டு இருந்தால் எப்போ எங்களுக்கெல்லாம் கல்யாணம் ஆகிறதுங்கிறது கேட்குறது புரியுது. ஆனால் இந்த இடத்துக்கு நாங்கள் சொல்ல வேண்டிய விஷயத்த சொல்லித்தான் ஆகணும். இது ஒரு அவேர்னஸுக்காக இந்த மாதிரிலாம் இருக்குது, இது இப்படி செய்யுங்க, இதை அப்படி செய்யணும், ஒரு அவேர்னஸ்க்காக சொல்கிறோம். நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் ஆல்மோஸ்ட் எல்லாத்துக்கும் பொருந்தி வந்துட்டு தான் இருக்குது. ஸோ அப்போ கொஞ்சம் கவனமாக இருங்க. புதுசாக வரன் தேடுறதோ தேட ஆரம்பிக்கிறதோ இல்லை பார்த்துட்டு அவங்களுக்கு போய் ஓகே சொல்கிறதோ வேண்டாம் இந்த மாதம். முக்கியமாக 22ஆம் தேதிக்கு மேலே வேண்டாம். அது வரைக்கும் கூட ஓகே தான், 22ஆம் தேதிக்கு மேலே வேண்டாம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. ஓகே, குழந்தைக்காக முயற்சி எதுவும் எடுக்கலாமா பிடிக்கலாமான்னா டிசம்பருக்கு மேலே அதுக்கான முயற்சிகள் எடுங்க, கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும். ட்ரீட்மெண்ட் எடுத்து குழந்தை பேர் கிடைக்கணும்னு நினைச்சாலும் சரி, நேச்சுரலாகவே ட்ரை பண்ணாலும் சரி, உங்களுடைய சுய ஜாதகத்தில் அதுக்குண்டான சூழல்கள் எப்படி இருக்குங்கிறது ஒரு தடவை பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நடந்துக்கிறது நல்லது. கால விரயமாகாமல் கிடைக்கும். டிசம்பருக்கு மேலே நல்ல சான்ஸ் இருக்குது ட்ரீட்மெண்ட் மூலமாக போய் குழந்தை பெற்றுக்கிறதுக்கு. ஸோ டிசம்பர் வரைக்கும் பெருசாக அது சாதகமாக இல்லாத மாதிரியான ஒரு அமைப்பை சொல்லுது. ஸோ பார்த்துக்கிட வேண்டியது இருக்கும். ஓகே, அப்போ இப்போ ஏதாவது செலவு செய்யலாமல் பிடிக்கலான்னா வேஸ்ட், காசு தான் விரையும். ஓகே, படிப்பு எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துட்டா உயர்கல்வி மேல்கல்வி அந்த அளவுக்கு உங்களுக்கு திருப்திகரமாக இருக்காது. எப்படியாவது இந்த காலகட்டத்தை கடத்தி கொண்டு வரணும், அவ்வளோதான். ஆரம்ப கல்வி ரொம்ப சூப்பராக இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ரைட், ஆரம்ப கல்வி ரொம்ப சூப்பராக இருக்குது, ஒரு பிரச்சனையும் இல்லை. ஓகே, அடுத்ததாக பார்த்துட்டிங்கன்னா ஹவுஸ் ஒய்ஃப்க்கு எப்படி இருக்குது அப்படின்னா பொறுப்பு ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும். எதை செய்யணும் எதை விடணும் அப்படின்னே தெரியாது. குடும்ப உறவுகள் எல்லாமே உங்ககிட்ட தான் எல்லாத்தையும் சொல்லிகிட்டு இருப்பாங்க. இதை பார்த்துக்கோங்க, அதை செய்யுங்க, அதை பண்ணுங்க, இதை பண்ணுங்க, எல்லாம் அவங்களுடைய லோடெல்லாம் உங்கள்கிட்ட தள்ளிடுவாங்க. நீங்கள் தான் எல்லாத்தையும் பார்த்துக்கிற மாதிரி இருக்கும். கூடுதல் பொறுப்பு வரும். அதே நேரத்தில் அந்த பொறுப்பை சரியாக கையாண்டு நல்ல பேரும் இந்த காலகட்டம் வாங்க முடியும். தடைப்பட்ட காரியங்கள் எல்லாம் உங்களுக்கு சாதகமாக மாறுறதுக்கு இது ஒரு அற்புதமான காலகட்டம். குடும்ப உறவுகளை உங்களோட சேர்த்திக்கிறதுக்கு இது ஒரு அற்புதமான காலகட்டம். பிரிந்த உறவு கூட சேரும். கடைகளெல்லாம் படிக்கலெல்லாம் மாறும். உங்களுக்கு எந்த மாற்றமும் இல்லை. சீனியர் சிட்டிசன்ஸ் கைகாலுக்கு ஓய்வு தேவை அப்படிங்கிறது டாக்டர் சொல்லக்கூடிய விஷயம். சீனியர் சிட்டிசனாக இருக்கீங்கன்னா உங்கள் மனசுக்கு ஓய்வு தேவை. ஏதாவது செய்யணும், அதை செய்யணும், அதை செய்யணும், பரபரப்பாக இருக்காமல் சிம்பிளாக நிதானமாக பொறுமையாக இருங்க. ஏன்னா சனியினுடைய பார்வையும் செவ்வாயினுடைய பார்வையும் ராசிக்கு இருக்குது. சில நேரங்கள் அவசரப்படுவீங்க, சில நேரங்களில் அவசரமே இல்லாமல் ரொம்ப சாதுவாக இருப்பீங்க. ரெண்டுமே டேஞ்சர். டே டு டே ஆக்டிவிட்டீஸில் ஒரு குறையும் இருக்கக்கூடாது, அதில் அதிகமும் படுத்தக்கூடாது. நியூட்ரலாக போய்க்கிறதுனால இந்த மாதம் இல்லைன்னா வரும் விளைவுகளை சந்திக்க வேண்டியது இருக்கும். கண்டிப்பாக ஹெல்த் ரிலேட்டடாக பாதிப்பு கொடுக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. வாழ்க்கை துணையை அனுசரித்து போங்க, ரொம்ப முக்கியமான விஷயம் அது. ஸோ இதுதான் இந்த மாதத்தில் நடக்கக்கூடிய நன்மை தீமைகள். இதில் ஏதாவது தீமைகள் இருக்குது, அதை சரி பண்ணிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெருமாள் ஆலயங்களுக்கு போய் பெருமாளுக்கு 2 நெய்தீபம் போட்டு வழிபாடு பண்ணிட்டு வாங்க, போதுமானது. மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும்னு சொல்லி எல்லாம் பல பரம்பொருளை பிரார்த்தனை பண்ணிட்டு அந்த பதிவை முடிச்சுக்கிறேன். நன்றி நண்பர்களே, நன்றி. வாழ்வளமுடன். திருச்சிற்றம்பலம்.